சலக் சலக்கு சலக்குன்னு நாங்கள் இன்றைக்கி போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அழகாக வியூ பாயிண்ட் இருக்க இடம் நானே பேசுவோம் அங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒரு லோகம் இருக்கான்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஏரியாவை தாண்டி மேலே தான் போகணும். மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு லோகம் எடுத்து நம்ம கண்டிப்பாக பேசி போட போகிறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹலோ காய்ஸ், வந்தாச்சு. ஸோ நேற்று மாதிரி அதே ரோட்டில் நடக்க விட்டாருங்க. அது ரோடு கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமான ரோடாக இருக்குது. நம்மளோட வியூ பாயிண்ட். ஸோ ஒரு மாதிரியாக வந்தாச்சு. இங்கேருந்து எதுக்கு வந்தோன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டானுங்க. சைன்ட்டு ஒரு ஜம்போவில் காயை பிடிங்கிட்டு வந்தோம். இங்கே உட்காந்து சாப்பிட்டு ஒரு ஃபன் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. நான் போகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்டாக அந்த பிட்னி மாதிரி இருக்கே. ஸோ அந்த ஏரியா தான். என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாகுதடி. இந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன். நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி. கனவு பூவே வருக, உன் கையால் இதயம் தொடுக. எக்ஸாக்டாக காய்ச்சி இந்த இடம் தான் வந்துட்டோம். ஒரு மாதிரி இது ஆக்ஷன் மேடம். நீங்கன்னா நம்மளோட கேமராமேன் அதோடு சேர்த்து இன்னொரு ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற நம்ம சேனலுக்கு. ஸோ நம்ம சேனலுக்காக நாய் மாதிரி வேலை செய்யறவங்க தான். பார்த்துக்குங்க. ஆட அப்படியே 3 பேரும் ஆட 2 பேரும். ஸோ போக்கில் சும்மா போக்கலாம் இல்லையா, அதுக்காக இது வந்து க்ரோத் அதை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்வோம். எடுத்தோண்டே சக்ஸஸ் ஆகணும்னா நக்கு செத்த பையில மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். அதுக்கு தான் ஆயிடும். ஸோ எடுத்தோண்டே சக்ஸஸ் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்களையும் எல்லாத்தையும் கடந்து அதுக்கப்புறம் தான் பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்காக வெயிட் பண்ணி ஆகணும். எடுத்தோண்டே நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மைல் கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீ நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல கண்டவனுக்கெல்லாம் செலவு பண்ணாங்க. உங்களை முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை தேடி எல்லாம் வருவாங்க. சரிப்படுத்தலாம். அதோட முக்கியமான அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, காசு சம்பாதிங்க. காசுக்கு மட்டும் தான் மரியாதை எல்லாமே. காசு இல்லாட்டி எந்த நாயும் மதிக்காது. இதுதான் இன்றைக்கான சக்ஸஸ். வாழ்க்கையில் பல அனுபவங்கள் சவால்கள் எல்லாத்தையும் கடத்தான் வேணும். நீங்கள் எடுத்தோன்ட்டே நான் பெரிய ரீச் ஆகுவேன் அதாகுவேன் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க. பெரிய பில்கேட்ஸ் மகன் இதில் எடுத்தா வருவாங்க. பில்கேட்ஸே கஷ்டப்பட்டான்னா வந்தான். ஏன்டாடி பண்ணுறீங்க? போகல, வேலைக்கு போங்கடா. வெற்றி பண்ணுங்க. ஸோ எக்ஸாக்டாக காய்ஸ் நம்ம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அருமையான இடம். ஸோ ஏதோ காய்ச்சி தான் மேலே வியூ பாயிண்ட் வேறு லெவலுக்கு இருக்குது. இது இன்றைக்கான வ்ளாகு. ஸோ முடிஞ்சளவு பனி எழுதி போகலாம். பட் பனியை போக பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே எறும்பு மாடெலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதோட நாங்கள் வந்த டைமும் சரியில்லை. இப்போ சரியாக 4:30. இப்போ வீட்டுக்கு போக டைம் சரியாக இருக்கும். வந்ததுக்கு ஒரு 1/2 hour சரி இருக்கணும் இல்லையா. ஸோ இதுதான் காய்ச்சி இந்த மரத்தில் இருந்து வியூ பாயிண்ட்டு. ஸோ பார்த்துங்க, எனக்கு மரம் ஏற பயம், பட் இருந்தாலும் ஏறி இருக்கேன். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கொண்டு வந்த ஜம்போலையே சாப்பிட போகிறோம். இவங்க 2 பேரும் மரத்துக்கு மேலே ஏற ஏனான்ட்டாங்க. பயன் சாப்பிடானுங்க. தம்பி ஜம்போலையை உடைங்கடா. கத்தி எடுத்து வந்தீங்களா? பயங்கரமாக பைக்கில் வந்தோம். இப்போ உட்காந்து
ஜம்போவில் திங்க போகிறோம், அவ்வளோதான். ஆய் கேமராமேன். ஃபைனலாக இந்த ஜம்போலையை சாப்பிட்றதுக்காக தான் அங்கேருந்து இங்கே வந்தோம். சும்மா சாப்பிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இன்னொரு தத்துவம். அதுக்கு நம்ம முன்னாடி நினைக்கிறீங்களா? முதல்ல உங்கள் பேச்சை நீங்கள் கேளுங்க. அடுத்த பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா நான் கீழே போயிடும். அடுத்த பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா உட்பட மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஸ்ட்ரைக் பண்ணி நீங்கள் செய்யுங்க. எதுனாலும் பாசிட்டிவாக யோசிங்க, அப்போ தான் சக்ஸஸாக இருக்கும். அது இல்லாமல் இல்லை நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவாக தான் முடியும். ஸோ எப்பயுமே பாசிட்டிவான திங்கிங் ரொம்ப முக்கியம். இல்லை நான் நெகட்டிவாக தான் யோசிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ பண்ணி நாசமாக போங்க, அவ்வளோதான். அது இல்லாமல் காய்ஸ் நம்ம கிடைக்கிறத வச்சு தான் என்ஜாய் பண்ணுமே தவிர ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது. இப்போ எங்களுக்கு கிடைச்சது இந்த ஜம்போவில் தான். ஸோ அதை வச்சு நாங்கள் ஃபன் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். டிப்ரெஷனில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு தனிமையான இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஜம்போவில் சாப்பிடணும். ஜம்போவில் முடிஞ்சிச்சு காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோம், அவ்வளோதான். ஏ கல்லுடா, அடே முடியடா. குரங்க விட மோசமா தவறான். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. இடத்தெல்லாம் நாசமாக இருக்குங்களா? கொஞ்சமான அறிவில்லை ஆகிக்கலாம். அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அந்த இடத்துல உட்காந்து விளையாண்டு போவோம். கொஞ்சம் நானும் இந்த மரத்தில் பற்றிட்டு வரேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எவனா கூப்பிட்டா எங்கேயும் போகாதீங்க. கடைசியில் ஜம்போலையை கூப்பிட்டு ஏமாற்றுறாங்க. வீட்டில் சொல்கிறத கேட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்காமல் மாறாங்க. இங்கே சரியா உட்காந்துட்டு போகுமே, ஒரு தலையில் உட்காரு. நேற்று காய்ஸ் எக்ஸாக்டாக இந்த லாக் வந்து இப்போ முடியுது. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்க வரைக்கும் நாங்கள் நிரோஷன். ஆர்ஆர் வித் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.